குட்டி கதை ஒன்று இருக்கு. அது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். விஜய். சி ஜோசப் விஜய் எனும் நான். இந்த பேரு ஒரு நடிகரோட பேர் மட்டும் இல்லை, அரசியல்லையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய சக்தியா இன்னைக்கு மாறி இருக்கு. பலர் ஆரம்பத்துல அவருக்கு அரசியல் தெரியாது, அழுத்த வந்தா பயந்துடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா காலம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கணிப்பு எல்லாம் சுக்குநூறா உடஞ்சி போச்சு. நாள்தோறும் விஜய் மேலும் மேலும் வலுவாய்க்கிட்டு தான் போயிட்டு இருக்காரு. அவருடைய வளர்ச்சி எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, அவரோட பயணிக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும். காரணம் என்னன்னா, அவர் யாரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பாதையை தனியா உருவாக்கி அவர் செயல்பட்டு இருக்காரு. எல்லா தரப்புல இருந்தும் விமர்சனங்களை சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அவர் அரசியல் களத்துல கவனிக்கப்படுகிறார் அப்படின்றது தான் அடையாளமா பார்க்கப்படுது. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தன்னோட முதல் பிறந்த நாளை கொண்டாடுறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். திரைப்படங்கள்ல என்னதான் சூப்பரா நடிச்சாலும் இசை வெளியீட்டு விழாவில் பேசும் விஜய்க்கு தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்துகிட்டு தான் இருந்தது. குறிப்பா அவர் சொல்லும் குட்டி ஸ்டோரிக்கு ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். கடைசியா ஒரு குட்டி, அந்த குட்டி கதைய வெறும் பொழுதுபோக்கு மாதிரி இல்லாம வாழ்க்கைக்கும், வெற்றிக்கும், தோல்விக்கும், அரசியலுக்கும், சமூக பொறுப்புக்கும் அப்படின்னு பல விஷயங்களை எளிமையா சொல்ற மேடையா அந்த ஆடியோ லான்ச் அமையும். மெர்சல் இசை வெளியீட்டு விழாவில் தான் அந்த பேச்சு மிகப்பெரிய அளவுல கவனம் பெற்றுச்சு. என்னடா எல்லா மேடையிலும் குட்டி கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அப்ப அவர் என்ன பேசினார்னா, எதிர்மறை கருத்துக்களை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றத பத்தி ரசிகர்கள் கிட்ட பேசினார். நெகட்டிவிட்டிஸ் அது எல்லாரும் சுத்தி இருக்கும் இல்லையா, சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் சரி, எளிமையா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை அங்க வலியுறுத்தினார். அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த சர்க்கார் ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா, நண்பா நண்பீஸ் அப்படின்னு ரசிகர்களை கூப்பிட்டு ஒரு புதிய பாணியை உருவாக்குனார். எனது நண்பா நண்பிகள். அப்ப அவர் பேசிய அந்த வரிகள் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அது டிஷர்ட்டோட வசனங்களாகவும் அச்சடிக்கப்பட்டு எல்லாரும் அதை அணிய ஆரம்பிச்சாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருக்கணும் அப்படின்ற வரி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலமா மாறுச்சு. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். அதே நிகழ்ச்சியில நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன செய்வீங்க அப்படின்னு அங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டு, முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பதில் மிகப்பெரிய வரவேற்பை அப்போதைக்கு பெற்றது. நிஜத்துல முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். அப்போதைக்கு அவர் சொன்ன அந்த பதில் ஒரு சாதாரண வசனமா அப்ப தெரிஞ்சது. ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு எல்லாராலும் திரும்ப திரும்ப பார்க்கப்படுகிற ஒரு வசனமா மாறி இருக்கு. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். அதுக்கப்புறம் பிகில் இசை வெளியீட்டு விழாவில் பேசினாரு. அதுல சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் மேடையா அதை மாத்தினாரு. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாம சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்காம, இதுக்கெல்லாம் உங்க நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு உங்களை சுத்தி நடக்கிற இந்த சமூக பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சமூக பிரச்சனையை பத்தி பேசுங்க அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட அறிவுரையும் சொன்னாரு. அந்த ஹேஷ்டேகு, அந்த ட்ரெண்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பிரயோஜனமாச்சும் இருக்கும். பெண்களோட கனவுகளை பத்தியும் பெண்களோட முன்னேற்றத்தை பத்தியும் அந்த ஆடியோ லான்ச்ல பேசினாரு. அதே மேடையில என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா என் ரசிகர்கள் மேல கைய வச்சிங்க அப்படின்னு எச்சரிக்கையா அவர் பேசினது. என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனரை உடைங்க, எனக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லைங்க, ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காதீங்க. அது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அந்த அரங்கமே அதிரச் செய்தது.
இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃப்யூச்சரில் கொஞ்சம் தவிர்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மாஸ்டர் இசை வெளியீட்டு விழா வந்தது. அவர் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி இன்னும் பலருக்கும் நினைவில் இருக்கும். நதி போல ஓடிக்கிட்டே இருங்க, ஓடுற நதியில கல்லெடுத்து எரியலாம், நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. ஆனா நதி அதோட வேலையை அதோட பயணத்தை நிறுத்தாம போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற வார்த்தையை சொல்லி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வாரிசு ஆடியோ லான்ச் நடந்துச்சு. 1990களில் எனக்கு போட்டியாக ஒரு நடிகர் உருவானார். நமக்கு நம்ம தான் போட்டி அப்படின்னு ரசிகர்கள்கிட்ட நம்பிக்கையை சொல்ற மாதிரி பேசினாரு. ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கறத நிறுத்திட்டு நேற்று இருந்ததை விட நம்ம இன்னைக்கு எப்படி சிறப்பா இருக்கோமா அப்படின்னு நம்மளை செதுக்கி நம்மளை மென்மேலும் வளர வைக்கிறது தான் மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னு எளிமையான வரிகள்ல அதை சொன்னாரு. Be our own competition. அதுக்கப்புறம் லியோ வெற்றி விழா வந்துச்சு. அப்ப ரசிகர்கள் கிட்ட பேசின விஜய், நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். அப்ப நிறைய கருத்து மோதல்கள் சமூக வலைதளங்கள்ல போய்கிட்டு இருந்தது. கூல் காம். குறிப்பா சொல்லணும்னா ரஜினி விஜய் ரசிகர்கள் மோதல் தான் அப்ப மிகப்பெரிய பேசுபொருளா இருந்த காலகட்டம். ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன தவறுகள்? அப்ப விஜய் மிகவும் சாதாரணமாகவும் அமைதியாகவும், வீட்டில் ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான். அப்பாவை போல மகன் இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு அப்படின்ற மாதிரி அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும். அப்பா சட்டை. அங்க அவர் பேசின அந்த அமைதியான பேச்சு தான் ரஜினி விஜய் ரசிகர்கள் மோதல் அங்கவே முடிவுக்கு கொண்டு வந்தார். இதுதான் விஜயோட பலம்னு பார்க்கலாம். அப்பா மாதிரி ஆகணும்னு கனவு, இதெல்லாம் என்ன தவறு? ஒவ்வொரு மேடையிலும் அவர் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம். அந்த செய்தி தான் இன்னைக்கு அவரோட அரசியல் பயணத்துக்கான அடித்தளமா மாறி இருக்கு. தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. நடிகர் விஜயிலிருந்து அரசியல்வாதி விஜயா மாறி அதிலிருந்து இப்ப முதல்வர் விஜயா மாறிய பயணத்தை பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் அவரோட குட்டி ஸ்டோரிகள் வெறும் கதைகள் மட்டும் இல்லாம எதிர்காலத்துக்கான சிறிய விதையா இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. கடைசியா ஒரு குட்டி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தன்னோட முதல் பிறந்த நாளை கொண்டாடுறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.